சம்பா சாகுபடிக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் பெற்றுத்தர வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சாவூரில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து செய்தியாளர் காதர் உசேன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கர்நாடக அரசு தமிழகத்திற்கு காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீர் வழங்காததன் காரணமாக தொடர்ந்து 5வது ஆண்டாக டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடியில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆண்டு ஒருபோக சம்பா சாகுபடி என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. சம்பா சாகுபடிக்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என பல்வேறு விவசாய அமைப்புகளும் பொதுமக்களும் போராடி வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய மாநில அரசுகள் இதற்காக ஒரு முறையான நடவடிக்கை என்பது எடுக்கவில்லை. தமிழக அரசு கர்நாடக அரசு இதுவரை ஆகஸ்ட் மாதம் வரை தர வேண்டிய 94 TMC தண்ணீரை உடனடியாக பெற்று ஒருபோக சாகுபடியாவது முழுமையாக மேற்கொள்வதற்கு வழி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த டெல்டா மாவட்டமே ஒரு பாலைவனமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் காவிரியில் தமிழகத்திற்கு உரிமையை நிலைநாட்டுவதற்காக காவிரி மேலாண்மையை அமைக்க வேண்டும், ஒழுங்காற்று குழுவை அமைக்க வேண்டும். அமைத்து உடனடியாக தண்ணீரை பெற்று தந்தால் மட்டுமே டெல்டா மாவட்டத்தில் ஒருபோக சாகுபடி என்பது முழுமையாக மேற்கொள்ள முடியும் என்பதை வலியுறுத்தி தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சாலை மறியல், கடையடைப்பு உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இதன் அடிப்படையாக ஒரத்தநாடு, பாப்பாநாடு, திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் உருவபொம்மையை பாடையாக எடுத்து வந்து எரித்தும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டினர். அது மட்டுமின்றி சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தஞ்சை பழைய பேருந்து நிலையம் முன்பே திமுகவினரும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விவசாய சங்கங்கள் இணைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மறியல் காரணமாக இப்ப பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் தங்களுடைய போராட்டம் தீவிரமடையும் என்கின்றனர் டெல்டா மாவட்ட விவசாயிகள். ஒளிப்பதிவாளர் நிசாருடன் நான் காதர் உசேன், புதிய தலைமுறைக்காக.